இப்போ நாம் கொலோசியர் நிருபத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா படிக்க போகிறோம். கொலோசையர் நிருபத்தை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். கொலோசையர் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21, 22 இந்த 3 வசனங்களில் இருக்கிற பாடங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி படிக்க போகிறோம். அதில் இருக்கின்ற ரகசியங்களை, அதில் மறைந்திருக்கின்ற காரியங்களை இன்றைக்கு நாம் தியானித்து பார்க்க போகிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புருவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. அதாவது கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. அதாவது அவருக்கு சித்தம் உண்டாயிற்று. சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக என்ன உண்டாயிற்று? சமாதானம் உண்டாயிற்று. இப்போது இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கலாங்க. யாருக்கு சமாதானம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை உள்ளவர்களுக்கு 2 தரத்தார், 2 கூட்டத்தாருக்கும் இப்போது பிரச்சனை என்று சொன்னால் அந்த 2 கூட்டத்தாருக்கும் இனிமேல் பிரச்சனையே வரக்கூடாது, அவங்க நல்லா சுமூகமாக இருக்கணும்னா அவங்களுக்கு தேவை என்னது? சமாதானம், இல்லைங்களா? சமாதானம் யாருக்கு தேவை? 2 பேருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த 2 பேரும் இனிமேல் பிரச்சனை வராமல் அதன் மூலமாக எந்த ஒரு நஷ்டங்களோ இழப்புகளோ வரக்கூடாது என்று சொன்னால் அந்த இடத்துல அவங்களுக்கு சமாதானம் ஏற்பட்டால ஒழிய அவங்க அந்த இடத்துல சமாதானமாக நிம்மதியாக வாழ முடியாது. பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சமாதானம் இல்லை என்றால் அங்கே பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது அந்த பிரச்சனை இனிமேல் வரக்கூடாது என்று சொன்னால் கட்டாயமாக அங்கே என்ன தேவைப்படும்? சமாதானம் தேவைப்படும். இப்போ இந்த வசனம் என்னன்னா, சிலுவையில் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். யார் உண்டாக்கினது? இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் இந்த சமாதானத்தை உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அது எதற்குமான சமாதானம், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதற்குமான சமாதானம், பூலோகத்திற்கும் பரலோகத்திற்குமான சமாதானம். அதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பூலோகத்தில் இருக்கிறவைகள் பரலோகத்தில் இருக்கிறவைகள், இது 2 சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு தான் இதை சமாதானத்துக்காக இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கன்னியின் வயிற்றிலே பிறந்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து ஊழியம் செய்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு திரும்பவும் அவர் சென்றிருக்கிறார். அப்போ பூலோகத்துக்கும் பரலோகத்துக்குமான ஒரு சமாதானம். சரி, இப்போ நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கும் அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு சமாதானம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வசனத்தின் வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். இப்போ பூலோகத்தில் உள்ளவைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பூலோகத்தில் என்ன இருக்குது? பூமியில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூமியில் எல்லாமே இருக்குது. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு இதெல்லாமே பூமியில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மனிதன், மிருகங்கள், பறவைகள், பிராணிகள், ஊரும் பிராணிகள், மரம், செடி, கொடி, இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமிக்குள்ளே இத்தனை காரியங்களும் இருக்குது. நமக்கு கண்கூட பார்க்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. இது நம்ம லகுவாக சொல்லிடலாம். பூமியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம பூமியில் உள்ளவைகளை நம்ம என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம். இப்போ பரலோகத்தில் உள்ளவைகளை நம்ம பார்க்கணும். பரலோகத்தில் என்ன இருக்குது? இப்போ பூமியில் இவைகளெல்லாம் இருக்குது. பரலோகத்தில் என்ன இருக்குது? பரலோகத்துக்கும் பூமிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கணும். இதை தான் நம்ம நினைச்சிட்டு பார்க்க போகிறோம். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பிரச்சனைங்க இது. பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை நேற்று இன்று அல்ல, இன்றைக்கி நேற்றுக்கான பிரச்சனை இல்லை. அது ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதியிலே நடந்த ஒரு சம்பவம். ஆதாம் ஏவாள்
சர்பம், அந்த 3 பேர் செய்த காரியங்கள், அதை பற்றி தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் நம்ம அதை படிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஏவாள் செய்த அந்த கீழ்ப்படியாமையினால்தான் பரலோகத்துக்கும் பூமிக்கும் சமாதான குலைச்சல் உண்டாச்சு, சமாதானம் கெட்டு போச்சு. இப்போ தேவன் பார்த்தாரு மனுஷன் கெட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை திரும்பவும் ரெடி பண்ணி சமாதானம், ஏன்னா திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகவே, ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான சமாதானத்துக்கு ஏற்ற காரியம் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல மனிதனே வந்து என்ன செய்யணும், அதில் சொதைப்புட்டுருவான், அல்லது பிசாசு நடுவில் பூந்து ஏதாவது ஒரு காரியத்தை கெடுத்துட்டு போயிடுவான், திரும்பவும் மனுக்குள்ளெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் இப்படியே பார்த்தாரு ஆண்டவர், பார்த்துட்டு இருந்தார். இந்த மனுஷன் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறான், திரும்ப திரும்ப தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது நிரந்தரமாக நம்ம முடிவு பண்ணணும் என்று சொல்லித்தான் அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவரே இந்த பூமிக்கு, பரலோகத்திலிருந்து அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்தார். சரி, பூமியில் இதெல்லாமே நமக்கு தெரியுது, நம்ம கண்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பரலோகத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது? முக்கியமாக பரலோகத்தில் என்ன இருக்குது? தேவன் இருக்கிறார். பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். நீங்கள் பைபிளில் பரலோகம் என்ற வார்த்தையை நம்ம தேடினாலே பரலோகம் என்கிற பரலோகம் என்று தனியாக இருக்காது, பரலோகத்தின் தேவன் அப்படி தான் இருக்கும். அப்போ பரலோக வெறுமையாக இல்லை, பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய வாசஸ்தலமே பரலோகம்தான். தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் பரலோக ராஜ்யம், பரலோகம். அந்த பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பேர் யோசிக்கலாம், பரலோகத்தில் என்னங்க இருக்க போது? கடவுள் தான் இருப்பார், அதுக்கப்புறம் தேவ தூதர்கள் இருப்பாங்க, வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கு தவறுங்க. வேதத்திலேயே அதுக்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சரிங்களா? பரலோகத்தில் முதல்ல தேவன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தில் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. மூன்றாவது பரலோகத்தில் ஒரு உன்னதமான ஒரு இடம் இருக்குது. பரலோகத்தின் உன்னதம் என்று ஒரு ஸ்தானம் இருக்குது. பரலோகத்திலேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்தானம், ஒரு உன்னத ஸ்தானம். நீங்கள் யோபு 22:12 அந்த வசனத்தை படிச்சிடலாம். அந்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார். தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார். பரலோகத்தில் அப்படி இல்லாமல் பரலோகத்தின் உன்னதம் ஒன்று இருக்கிறது. அப்போ பரலோகத்தின் உன்னதத்தில் அவர் இருக்கிறார். அந்த வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாக இருக்கிறது. நட்சத்திரத்தினுடைய அளவை அங்கே யோபு பக்தன் அளவிடுகிறார். அது எவ்வளோ பெருசுன்னு சொல்லி காட்டுறார். ஒரு விஞ்ஞான புத்தகமாக இந்த யோபு புத்தகம் பார்க்கப்படுகிறது. மருத்துவத்துக்கும் பொருத்தமான புத்தகமாக தான் அமையும். அப்போது தேவன் பரலோகத்தின் உன்னதத்திலே அவர் இருக்கிறார். பரலோகம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பரலோகம் என்று, பரலோகம் என்பதே ஒரு ஆச்சரியமான ஒன்று இல்லைங்களா? அந்த பரலோகத்திலே உன்னதத்தில் தான் தேவன் இருக்க, உன்னதத்தின் இருக்கிறார், உன்னதத்தில் அவர் இருக்கிறார். இப்போ பரலோகத்தில் ஒரு உன்னதமான ஸ்தானம் இருக்கிறது என்பதை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பரலோகத்தில் என்ன இருக்குது? நான்காவதாக பரலோகத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொக்கிஷம் இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டு. நான் சொல்லலை, பைபிளில் வாசிக்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு,
அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஒரு நபர் வந்து இயேசுகிட்ட கேட்குறாரு இல்லைங்களா, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லும்போது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் இந்த காரியத்தை சொல்கிறார். முதல்ல போய் நினைச்சு உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு சொன்னார். பொக்கிஷம், பரலோகத்தில் என்ன இருக்குன்னா பொக்கிஷம் இருக்குது. பொக்கிஷம்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, விலையேற பெற்றவைகள் இருக்கிற அந்த இடம் தான் பொக்கிஷம். அப்போ பரலோகத்தில் பொக்கிஷமும் இருக்கிறது, பரலோகத்தில் பொக்கிஷமும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பரலோகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்தில் நித்தியமான ஒரு வீடு இருக்கிறது. யாருக்கு? நமக்கான ஒரு வீடு. ஏன்னா இயேசு சொன்னார் இல்லைங்களா, நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலம் இல்லை என்று சொன்னால் நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார் இல்லைங்களா. அப்போ நமக்கான ஒரு ஸ்தலம் அங்கே இருக்கிறது, நித்திய வீடு, எட்டர்னல் ஹவுஸ், நித்திய வீடு. அதுதான் நாம் நிரந்தரமாய் தங்க போகிற இடம். அந்த வீடு, அதற்கான ஸ்தலம் அங்கே இருக்கிறது. வீடுனா அங்கே கட்டடம் கட்டி நல்லா ஜன்னல் வச்சு அழகாக ஏசி எல்லாம் போட்டு இருப்பாங்க. நமக்கான ஒரு ஸ்தானம் அங்கே இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை தான் வீடு என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இந்த வீடு மாடி வீடு, இந்த மாதிரி வீடு, கூரை வீடு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நமக்கென்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானத்தை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். அதைத்தான் நித்தியம் வீடு என்று நம்ம அழைக்கிறோம். அடுத்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அடுத்து பரலோகத்தில் என்ன இருக்குது. ஏன்னா பரலோகத்துக்கும் பூமிக்கும் சமாதானம் வேணும். இந்த சமாதானத்தை உண்டாக்குவதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து இவ்வளோ விலைக்கரையம் கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த சமாதானத்தை உண்டாக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அடுத்து பரலோகத்தில் என்ன இருக்கிறது, அடுத்ததாக என்ன இருக்கிறது வாசிக்கலாம். எபிரேயர் 12:23 வாசிக்கிறோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் நாம் அங்கே வந்திருக்கிறோம். முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம் அங்கே இருக்கிறது. முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கம் அங்கே நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி அங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பரிந்து பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பரலோகத்தில் ஆபேலுடைய ரத்தம் கூட பரிந்து பேசுகிற ஒரு ரத்தமாக அங்கே இருக்கிறதே நம்ம பார்க்க முடியுது. பாருங்கள், பரலோகத்தில் இவைகளெல்லாம் இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 சாட்சிகள் பரலோகத்தில். நம்ம ஏற்கனவே தேவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அந்த வசனத்தின்படி பார்த்தா 3 பேர் சாட்சிக்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க. பிதா, வார்த்தையாக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். மூவர்னு சொல்லிட்டு அந்த மூவரும் எப்படி இருக்காங்க? ஒன்றாக இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இவங்க 3 பேருமே பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. என்ன சாட்சி கொடுக்க போகிறாங்க? நம்மை பற்றிய சாட்சி. தேவன் சொல்லணும், இவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனம் திரும்பி இருக்கிறாங்க, வார்த்தையின்படி வாழ்கிறாங்க, மீட்பு பெற்றிருக்கிறாங்க என்று இயேசுவின் மூலமாக நடந்ததாக பிதா சாட்சி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, என் வார்த்தையின்படி நடக்கிறாங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை சாட்சியாக சொல்லி தேவனிடத்தில் அவர் சொல்ல வேண்டும். தேவனும் இயேசுவை மையமாய் வைத்து சாட்சி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். இவங்க உண்மையாகவே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினால் விசுவாசம் வச்சிருக்கிறாங்க, அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிறாங்க என்று இயேசுவை பற்றி நமக்கு சாட்சி. இந்த மாதிரி 3 பேரும் நம்மை பற்றிய சாட்சிகள் கொடுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருடைய சாட்சி பரலோகத்தில் இருந்தால்
நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அந்த பூலோகத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த பூலோகத்தில் நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு, தேவன் எதிர்பார்க்கிற வாழ்வு, தேவன் விரும்புகிற வாழ்வு, வசனத்தின்படியான ஒரு வாழ்வு, கீழ்ப்படிதல், விசுவாசம், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குமானால், எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஒரு பயபக்தியான ஒரு வாழ்வு இந்த பூமியில் நாம் வாழ்வோமானால், நிச்சயமாக பரலோகத்திலே நம்மை குறித்த அற்புதமான சாட்சி அங்கே விளங்கும். அப்போ பரலோகத்தில் சாட்சிக்காரர்கள் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. தேவன், தேவதூதர்கள், நித்திய வீடு, இதெல்லாம் இருந்தால் சாட்சிக்காரர்களும் அங்கே இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று பரலோகத்தில் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நமக்கே சொந்தமான ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அப்போது நமக்கு சொந்தமான ராஜ்யம் பரலோகமாக இருக்கிறதுனால இந்த பூமியிலே நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்? என்டராக முடியும். பரலோகத்திற்குள் நம்ம சொந்தமாக முடியும். பரலோகத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும். பரலோகத்தை பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போவே எங்களை பரலோகத்துக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறத விட பரலோகத்தில் இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறேன். இங்கே எத்தனையோ விதமான பொறாமைகள், எதிர்ப்புகள், பரியாசங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், வஞ்சனைகள், இவைகள் மத்தியில் நம்ம இருக்கிறத விட பரலோகத்தில் இருப்பதே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? இங்கே எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை துர்க்கிரியைகள். அதுக்கு நம்ம பரலோகத்துக்கு போகிறது நமக்கு சந்தோஷம் தானே. ஆனால் நிறைய பேருக்கு பரலோகம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மரணத்தை பற்றி பேசுகிறீங்க? பரலோகம்னாலே அவங்க தப்பாக தான் அன்றைக்கி பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னாலே அதை தப்பாக தான் நினைக்கிறாங்க. தவறு ஒன்றுமில்லை. பரலோகம் நமக்கு அற்புதமான ஒரு வாழ்விடம். அதனால் பரலோகத்தை குறித்து யாரும் தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தப்பாகவும் நினைக்க வேண்டாம் சரிங்களா? அதை அறிந்து கொண்டு இந்த பூமியில் நம்ம நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்தால் தான் பரலோகத்தை நாம் சென்றடைய முடியுமே தவிர, இந்த பூமியில் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு பரலோகத்தை எனக்கு தாரும் என்று சொன்னால் ஒன்றும் நடக்காது சரிங்களா? அதனால் நம்ம இந்த பூமியில் ஆவியில் எளிமை உள்ளவர் இயேசு கற்றுக் கொடுக்குறார். ஆவியில் எளிமையாக இருக்க பழகு. ஆவியில் எளிமையாக இருந்தால் நிச்சயமாக பரலோகமே உனக்கு சொந்தமாகும் அப்படிங்கிறார். பரலோகமே உனக்கு சொந்தம். ஆமாம், நமக்கு சொந்தமாக ஒரு இடம் கூட இந்த பூமியில் இல்லையே நீ வருத்தப்படுறீங்களா? பரலோகமே உங்களுக்கு சொந்தம். ஆவியில் எளிமையாக இருந்தால். ஆவியில் எளிமையாக இருந்தால் எப்படி? ஆவியில் எந்த ஒரு கர்வம் இல்லாமல், எந்த ஒரு பெருமை இல்லாமல், எந்த ஒரு மேட்டிமை இல்லாமல், பொறாமை எண்ணங்கள் இல்லாமல், வஞ்சனை இல்லாமல், ஆவியில் எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். தாழ்மை, கிருபை, இரக்கம், தயவு, அன்பு, நேசம், இதெல்லாம் ஆவியில் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கணும். இதுதான் ஆவியில் எளிமையுள்ளவர். கள்ளங்கபடம் இல்லாமல் யதார்த்தம் உள்ளவர்களாக ஒரு வாழ்வு வாழ பழகணும். இது இயேசு கற்றுக் கொடுத்தார். இயேசு கற்றுக் கொடுத்தார். பரலோகம் உனக்கு வேணும்னா நீ ஆவியில் எளிமையாக இரு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறார். நாம் அதை செய்யணும் இல்லையா? உலகத்தில் இருக்கிற ஜனங்களைப் போல நம்ம கற்றுக்கொண்டோம். பிசாசு நமக்கு கெட்ட எண்ணங்களை சொல்லிக் கொடுக்குறது போல் நம்ம புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஆவியில் எளிமையை பார்க்க முடியல. பார்க்குறவங்களெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறோம், ஒரு மாதிரியாக பேசுகிறோம், ஒரு மாதிரியாக நடந்துக்கிறோம். இதெல்லாம் எதனால் வருது? ஆவியில் எளிமை இல்லை. அடுத்து நீங்கள் வசனங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா 8வது வசனத்தை நீங்கள் இந்த 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தேவன் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ அவரை தரிசிக்கணும்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்குன்னா இருதயத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே போனால் தான் இருதயத்தை வசனம் தான் சுத்தப்படுத்த முடியும். வேறு எந்த ஒரு கொள்கை பரப்புகளோ கொள்கை காரியங்களோ, இந்த உலகத்துக்குரிய கொள்கைகளோ, அரசியலோ, மற்ற எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. இருதயத்தில் நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக வேத வசனத்தை நாம் அனுதினமும் வாசித்து கை கொண்டு நடந்தால் இருதயம் சுத்தமாகும். இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா தேவனை தரிசிக்கலாம் பரலோகத்தில். அதுதான் இதை செய்வதற்காகத்தான் இந்த சமாதானத்தை உண்டாக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதற்காகவே இயேசு வந்தார். அந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டானது. அந்த இரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது. தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அந்த இரத்தம் சிந்தப்படலை அப்படின்னா நமக்கான அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். அதுதான் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 9வது வசனம் தான் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள். தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம்.
பூமியில் இருக்கிற நாம் பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகணும்னு சொன்னால் பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு சமாதானம் வேண்டும். அந்த சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். 10வது வசனம் என்னது? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ நீதியின் நிமித்தம் துன்பப்படுறதுன்னா என்ன? நீதிக்கு ஒரு அநீதி வருது நிற்குது, அநீதி சொல்லுது நான் தான் நீதின்னு சொல்லுது, நீதி சொல்லுது இல்லை இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. நீதிக்கும் அநீதிக்கும் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல எது நிலைநாட்டப்படணும்? நீதியா அநீதியா? நீதி தான் நிலைநாட்டப்படணும். அப்போ நீதி செய்கிறவங்களாம் நாம் இருந்தால் தேவனுடைய பரலோக ராஜ்யம் நம்முடையதாகும். நீதி செய்கிறவங்களாக இருந்தால் அதை நீதி நிமித்தம் துன்பமே வந்தாலும் நீதி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். துன்பம் வருது என்பதற்காக அநீதி செஞ்சுட்டு அதிலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கலாமா? நினைக்கக்கூடாது. துன்பமே வந்தாலும் கஷ்டமே வந்தாலும் நீதி தான் செய்வேன் அப்படின்னு நிற்கணுங்க. அது அவங்களுக்கு தான் பரலோகமே சொந்தமாகும். தேவனுடைய பிள்ளைகள் தான் நீதியை செய்வார்கள். துன்பமே வந்தாலும் நீதி செய்கிறவங்க யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள் தான். இப்போ தேவனுடைய பிள்ளையாய் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் வார்த்தையின்படி நடக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அவர் வசனத்தின்படி கீழ்ப்படி, எல்லா வார்த்தைக்கும், அவர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஒரு வார்த்தை 2 வார்த்தை மட்டும் கீழ்ப்படிஞ்சிட்டு மற்றதெல்லாம் கீழ்ப்படியாமல் பண்ணுறது. எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அவருடைய பிள்ளைகள் தான் நீதியை செய்வார்கள். துன்பமே வந்தாலும் நீதியை செய்வார்கள். அவர்களுக்கு தான் பரலோகம் சொந்தம் என்று இங்கே நம்ம வசனம் சொல்லுது. 12வது வசனம். 12வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க? களிகூறுங்க. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, மனம் துவண்டு போகாதீங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் இருக்குது. பரலோகத்தில் என்ன இருக்குது? பலன் இருக்குது. பரலோகத்தில் பலன் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் பரலோகத்தில் கடவுள் மட்டும்தாங்க இருக்கிறாரு, தேவதூதர்கள் இருப்பாங்க, அவ்வளோதாங்க. நிறைய இருக்குது பரலோகத்தில். நமக்கான அத்தனை விஷயங்களும் பரலோகத்தில் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனுஷனை இந்த பூமியிலேருந்து நான் உன்னதத்துக்கு கொண்டு போகணும், பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அங்கே கொண்டு போகணுன்னா முதல்ல இந்த 2 சமாதானம் ஆக்கிட்டு தான் அங்கே கொண்டு போகணும் என்பதற்காக தான் அவர் இந்த பூமியில் வந்து மறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா அவரே எல்லாத்தையும் ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடலாமே. இல்லை, அவர் வந்து இந்த பூமியிலே சரி கட்டப்பட வேண்டிய காரியத்தெல்லாம் சரி பண்ணி தான் போக வேண்டியது. அதற்காகத்தான் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் அவர் சமாதானத்தை உண்டாக்கினார் அப்படின்னு படித்தோம். கொலோசியர் 1:20 படித்தோம். இங்கே என்ன வாசித்தோம்? சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படி அப்போ துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள் சொல்கிறார். துன்பம் வர்றதுனால சந்தோஷப்படுன்னு சொல்கிறார். துன்பம் வந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவலைப்பட வேண்டாம், மனம் துவண்டு போக வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். என்ன செய்யுங்க? சந்தோஷப்பட்டு களிகூறுங்க. துன்பம் வர்றதுக்கு நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறார். ஏன்னா பரலோகத்தில் உங்களுக்கு மிகுதியான பலன் இருக்குது. இந்த பூமியில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாருங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? ஏன் அவ்வளோவாக அதை சகிக்கணும்? ஏன்னா இந்த வேலை செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு சம்பளம் இருக்குது என்பதை அவர் மனதில் வைத்து அந்த கஷ்டத்தை சகித்துக் கொள்கிறார். அப்போ நாமும் கூட இந்த பூமியில் ஏன் நம்ம கஷ்டங்களை துன்பங்களை நம்ம சகிக்கணும்னா நமக்கென்று ஒரு பலன் இருக்குது. அந்த பலனை நான் பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியில் நான் துன்பங்களை துயரங்களை சகித்தாகிலும் நீதி செய்வேன் என்கிற அந்த ஒரு உத்தரவாதம், அந்த ஒரு உறுதி நமக்கு வேண்டும். பலன் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். நிறைய பேருக்கு அந்த பலன், எனக்கான பலன் பரலோகத்தில் இருக்குதா அப்படிங்கிறதே டவுட்டு, சந்தேகமாக இருக்குது. இங்கேயே எனக்கு ஒன்றும் இல்லை, பரலோகத்தில் எனக்கு என்ன இருக்குது, அங்கிருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பூமியில் எனக்கு இருந்தால் தாங்க பரலோகத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரும்பான்மையான ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமியில் நான் சந்தோஷமாக இருந்தால் பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இந்த பூமியில் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் பரலோகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது சரியானதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பூமியிலே கடவுள் நம்மளை சந்தோஷமாக வைக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் வைப்பார். மகிழ்ச்சியாக நம்மளால் வாழ முடியும். ஆனால் இதைவிட மேன்மையான ஒரு காரியம் தான் பரலோகத்தில் உண்டு.
அந்த பரலோகத்தின் பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் எனக்கு வரும் துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், அவமானங்கள் இதெல்லாவற்றையும் என்னால் சகிக்க முடியும். ஏன்னா பலன் ஒன்று இருக்கிறது, மிகுந்த பலன் இருக்குதுன்னு சொல்கிறேன். சாதாரண பலன் இல்லைங்க, எப்படிப்பட்டாலும் மிகுந்த பலன் உண்டு. அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலன் இருக்குது. அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியிலே நான் எனக்கு நேராய் வரும் அநீதிகளை சகித்து, துன்பங்களை சகித்து, பாடுகளை சகித்து நான் பொறுமையாய் காத்திருக்கும் போது அந்த மிகுந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தில் அப்போ என்ன இருக்குது? மிகுந்த பலன் இருக்கிறது. மத்தேயு 5:19 என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவனாக இருப்பான். பரலோகத்துக்கு நீங்கள் வருவீங்க, நிச்சயமாக வருவீங்க. பரலோகத்தில் நீங்கள் வரும்போது எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த கற்பனைகளை எழுதியிருக்கிற வார்த்தைகளை மீறி போதிச்சா, இதை தாண்டி சம்மந்தமில்லாமல் காரியத்தை போதிச்சிங்க அப்படின்னா பரலோகத்தில் சிறியவர்களாக இருப்பீங்க. வருவீங்க பரலோகத்துக்கு, ஆனால் சிறியவர்களாக இருப்பீங்க. ஆனால் இதை அப்படியே கை கொண்டு, அந்த வசனம் பாருங்கள், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இவைகளை கை கொண்டு, நிறைய பேர் கை கொள்ளாமல் போதிக்கிறாங்க. வசனம் சொல்கிறது பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாருன்னா பரிசுத்தமாக இருந்து போதிக்கணும். நான் பரிசுத்தமாக இல்லாமல் மற்றவங்களுக்கு பரிசுத்தமாக போதிக்கிறதுனா மீறி போதிக்கிறது அர்த்தம். இப்போ கை கொண்டு போதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பரலோகத்தில் பெரியவர்களாக இருப்பாங்க. பெரியவனாக இருப்பான் அப்படின்னு வாசிக்கணும். யோசிச்சு பாருங்கள், நாம் அங்கே நிறைய பேருக்கு இப்படி ஒரு எண்ணங்கள் வரும். நான் சிறியவனாகவே இருந்துட்டு போகிறேங்க, பரலோகத்தில் ஒரு மூலையில் எனக்கு இடம் கிடைச்சா போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓலை செட்டு போட்டு பரலோகத்தில் கொடுத்தா போதுங்க, நான் பாவியிலும் பிரதான பாவிங்க. நிறைய பேர் அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. பரலோகத்தில் எனக்கு, ஏன்னா அவங்களுக்கு இந்த பூமியுடைய இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவித்து பழகினதுனால பரிசுத்தமாகவும் இருக்கணும், அதாவது பாவத்தையும் விட முடியல, ஆண்டவரையும் விட முடியல. நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிரச்சனை. ஆனால் உண்மையான சத்தியத்தை விளங்கிக்கணும். நம்ம ஆண்டவரை விட்டு பாவத்தோடு வாழ்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை என்பதை நம்ம நல்லா தெரியும். அதனால் ஆண்டவருக்காக அந்த பாவத்தை விடுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் விட முடியாதுன்னு நினைக்கிறதுனால தான் விட முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். தேவன் செய்வார், எனக்கு உதவி செய்வார், என்னால் விட முடியும்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நினச்சிங்கன்னா நான் அற்புதங்கள் நடக்கும். மத்தேயு 5:44 வசனம் 45 வசனத்தையும் வாசிடலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால், எப்படி செய்வதனால்? மேலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளின்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள், பிள்ளைங்களாக இருப்பீங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நம்ம பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொன்னால், இந்த பூமியிலிருந்து நம்ம பரலோகத்துக்கு போய் அவர் பிள்ளைகள், அவருக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு நினச்சா, மேலே சொல்லப்பட்ட உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எதிரிகள், சத்துருக்கள் யாருங்க நமக்கு சத்துரு? வீட்டாரே சத்துருவாக இருக்கிறாங்களா? அப்போ வீட்டாரை நேசியுங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். யார் நம்ம சபிக்கிறா? பக்கத்து வீட்டுக்காரங்களா, இல்லை தகப்பனா, தாயா, சகோதரர், யார் நம்மை சபிக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கு இல்லையா? கஷ்டமானது, கடினமானது. இது தேவன் பார்க்குற விதமாய் பார்த்தால் இது ஒன்றும் கடினமே கிடையாது. இயேசுவை முன்னாடி வச்சு பாருங்கள், இயேசு இதெல்லாம் செய்து காண்பித்தார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்து காண்பித்தார். நம்மால் இதை செய்ய முடியும். நம்ம இந்த வசனங்களெல்லாம் ரொம்ப கடினமானதாக எடுத்துக்கிட்டோம். அதனால தான் நமக்கு கடினமாக தெரியுது. லகுவானதாக நம்ம எடுக்க முடியும். நம்மால் நல்ல விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக இந்த காரியத்தை நம்ம லகுவாக எடுத்துக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாததுனால தான் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன் கஷ்டமாக இருக்குது வசனங்கன்னா, விசுவாச குறைவு. விசுவாசம் வந்துச்சுன்னா அடி ஒளியாக என்ன செய்யணும்? வசனத்தின் மேலே பக்தி வைராக்கியம் வந்துடும். வசனத்தின் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்துடும். வார்த்தை நமக்கு கடினமாகவே தெரியாது. ஆமாங்க. அதனால் நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். அப்புறம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
பகைக்கிறவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது? கிறிஸ்து உள்ளே இருந்தார்னா செய்வார். நம்மளால் முடியாது, ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் செய்ய வைப்பார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே வரணும். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வந்தார்னா இதையெல்லாம் நம்ம செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த ஒரிஜினாலிட்டிலாம் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு, காற்றுல மறைஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி கடமைக்காக வசனம் பாஸ்டர் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்கிறவங்களாம் இருக்காங்க. அதனால் உண்மையாகவே வார்த்தையை வாசித்து வார்த்தையால் குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு போய் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியங்கள்லாம் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. உண்மை கிறிஸ்தவர்கள் இதை செய்வாங்க. இதை பார்த்துட்ருக்கிற நீங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்க நீங்கள் முயற்சி எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்ம அதை கை கொண்டால் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் உண்டு. பரலோகத்தில் மிகுந்த பலன் இருக்குது, மிகுதியான பலன் இருக்குது. அவங்க ஆண்டுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒன்று. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் சகிச்சுக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். அவருடைய பிள்ளை ஆகணும் என்பதற்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்க. அப்போ பரலோகத்தில் இதெல்லாம் இருக்குது, பூமியில் இதெல்லாம் இருக்குது. இப்போ பூமியில் இருக்கிற இதுவே நம்ம ஆச்சரியப்படுறோம். நெருப்பு எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்குது, நீர் எவ்வளோ பெரிய விளைவை உண்டாக்குது, காற்று எவ்வளோ பெரிய சேதத்தை உண்டாக்குது இல்லைங்களா? சூறாவளி காற்று வந்தால் மரம் செடி கொடிலாம் பறந்துட்டு போகுது, காரே பறக்குது. இப்படிப்பட்ட பயங்கரமான கிரியைகள் இந்த பூமியில் இருக்குது. மனிதன் ரொம்ப பயங்கரமான ஆள் இல்லைங்களா? மனிதனுடைய நாவை பற்றி வேதம் அவ்வளோ அழகாய் வர்ணிக்குது. நாவு சின்னதாக இருந்தால் நெருப்பு மாதிரி விஷம் நிறைஞ்சது. மனுஷனையும் பயங்கரமான ஒரு மனிதனாகத்தான் சித்தரிக்கிறது பைபிள். அப்போது இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த பூமி இந்த பூமியோடு எல்லாமே முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. பரலோகத்தில் போய் நிறைவடைய வேண்டும். இந்த பூமியில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் போய் எங்கே நிறைவடையணும் அப்படின்னா பரலோகத்தில் தான் நிறைவடையணும். ஓடுகிற நதிகளெல்லாம் சென்று கடலில் போய் சங்கமாவது போல இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் ஒரு நாள் பரலோகத்திலே சங்கமாக வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம், அனாதி திட்டமே அதுதான். ஆனால் அதை யார் இன்றைக்கி மேக்சிமம் பெரும்பான்மையான ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. வசனத்தை நல்லா தெளிவாக அடிக்கடி வாசிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். வசனம் சொல்வதில்லை, நம்முடைய குடியிருப்பு இங்கே பூமியில், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரிந்தியரில் வாசித்தோம் இல்லைங்களா? நம்முடைய இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும், நித்திய வீடு நமக்கு ஒன்று இருக்கிறது. அப்போ எல்லாமே நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு போய் சேர வேண்டியது. பரலோகத்துக்கும் பூமிக்கும் சமாதானம், இதைத்தான் உண்டாக்கினார் இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 1:20 என்ன படித்தோம்? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, எப்படிங்க? பூலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் பூமியில் இருக்கிறவைகள், அப்புறம் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும், பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே, நம்ம சொன்ன எல்லா லிஸ்ட்டு நிறைய இருக்குது பரலோகத்தில். இன்னும் நீங்கள் பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஸ்தகங்கள் கூட இருக்குது பரலோகத்தில். பரலோகத்தில் இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, புதிய எருசலேம் இருக்குது. புதிய எருசலேம், புதிய வாசல், வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 படி புதிய வாசல் இருக்குது. ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரலோகத்தில் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது. 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க பரலோகத்தில், 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. கண்ணாடி கடல் இருக்குது, ஜீவ விருட்சங்கள் இருக்குது, நிறையா இருக்குது பரலோகத்தில், நிறையா இருக்குது. ஒன்று கூட அதாவது பரலோகத்தில் இவ்வளோதானா அப்படி சொல்கிறதுக்கு நிறைய நமக்கு தேவையான எல்லாமே பரலோகத்தில் இருக்குது. அப்போ பரலோகத்தில் தான் நம்முடைய முடிவு அங்கே தான் இருக்க போகுது. அதனால் நமக்கு இந்த பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு சமாதானம் இருக்கணும். இன்றைக்கி பரலோகம் பூமியை பகைக்குது, ஒரு சமாதான குலைச்சல் இருக்குது. பரலோகத்துக்கு போவதற்கான தகுதியை இழந்திருக்கு இந்த பூமி. அப்போது இந்த பூமியில் ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும்னு தான், பூமியிலே சமாதானம் வேணுங்கிறது தான் இயேசு ராஜா அந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கினார். இப்போ நாமும் சமாதானம் பண்ணுறவங்களாக இருக்கணும். சமாதானத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடாது. அப்புறம் புஸ்தகங்கள் இருக்குது பரலோகத்தில், 5 விதமான புத்தகங்கள் இருக்குது. ஞாபக புஸ்தகம், மல்கியா 3:16 படி ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. சரிங்களா? நம்மை பற்றின எல்லா விதமான காரியங்களும் அங்கே வெளிப்படும்.
ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. பெயர்கள் எழுதப்பட்டவர்கள் தான் அதற்குள்ளே போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராக முடியும். ஜீவ புஸ்தகம், பெயர் எழுதப்பட்ட புத்தகம். அதை வாசிக்கிற வெளிப்படுத்தல் 13:8 படி முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குங்க. அது யாருமே ஓப்பன் பண்ண முடியல. ஆட்டுக்குட்டியானவர் வந்து தான், ஆண்டவர் இயேசு வந்து தான் அதை ஓப்பன் பண்ணார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிறு புத்தகம் அப்படின்னு ஒன்று பரலோகத்தில் ஒரு சிறு புத்தகம் இருந்ததாக வெளிப்படுத்தல் விசேஷம் 10:2 படி வாசிக்கிறோம். கடைசியாக தீர்க்க தரிசன புத்தகம் இருக்குது. இதெல்லாம் இப்போ ஆக மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்குது. புக்கு இருக்குங்க, அங்கே வீடு இருக்குது, புக்கு இருக்குது, அப்புறம் சிங்காசனங்கள் இருக்குது, ஆளுகைகள் இருக்குது, தேவ தூதர்கள், பணிவிடை செய்கிற தேவ தூதர்கள் இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் பரலோகத்தில் இருக்குது. இதெல்லாம் யாருக்காக? மனிதர்களாக நமக்காக தான், மக்களுக்கு தான். இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்காக இதெல்லாம் செய்யலை, நமக்காக தான் செஞ்சார். இப்போ நாம் அங்கே போகணும்னா நமக்கு அந்த சமாதானத்தை வேணும். அந்த சமாதானத்தை உண்டாக்கும்படி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் வாசம் செய்கிற எல்லா இடத்திலும் சமாதானத்தை உண்டாக்கி கொண்டு வருகிறார். சமாதான காரணர், சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். அதனால் சமாதானம் ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நம்ம படித்தோம். 21வது வசனம், முன்னே நாம் எப்படி இருந்தோம்? 21வது வசனம் என்ன சொல்கிறோம்? முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அந்நியர்களாக இருந்தோம். யாருக்கு அந்நியராக இருந்தோம்? பரலோகத்திற்கும் தேவனுக்கும் அந்நியராக இருந்தோம். துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்தோம். சத்துருக்கள், எதிரிகளாக இருந்தோம். மனுஷனுக்கு மனுஷன் எதிரி, தேவனுக்கு மனுஷனுக்கு எதிரி. இப்படிப்பட்ட எதிரிகளாய் நாம் இருந்தோம். சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றம் அற்றவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாக மாற்றினார். சத்துருக்களாக இருந்தோம், எதிரிகளாக இருந்தோம், நம்மை குற்றம் இல்லாதவர்களாக மாற்றிவிட்டார். பரிசுத்தராக மாற்றிவிட்டார், பரிசுத்தவான்களாய் மாற்றிவிட்டார். அப்புறம் கண்டிக்கப்படாதவர்களாய் மாற்றி, தண்டனை இல்லாதவங்களாக மாற்றி. நிறைய பேருக்கு தண்டனை இருக்குது நிலுவையில். உங்கள் மேலே தண்டனை இருக்குது, அது வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? தண்டனை நிறைவேற்றப்படாமல் வெயிட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? வெயிட்டிங்கில் வச்சுருப்பாங்க இல்லையா? அதனால் நமக்கான அந்த விஷயமே இல்லை பாருங்கள். நம்ம மேலே தண்டனை இல்லைன்னு சொல்லப்படும். ஆக்கினையை அகற்றி விட்டார் ஆண்டவர். நம்ம மேலே இருந்த தண்டனையை சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் முற்றிலும் அகற்றி விட்டார். தண்டனையை அவர் அகற்றி விட்டார். கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி, யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி. தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அங்கே தேவனும் இருப்பார், ஆண்டவரும் இருப்பார். நம்ம தேவனுக்கு முன்பாக இருப்போம், இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக இருப்போம், பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இருப்போம். நாம் அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும் என்பதற்காக மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அவர் ஒப்புரவாக்கினார். இதுதாங்க நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு. அதனால் இந்த 2 வசனங்களை மட்டும் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என்ன கிடைச்சிது? சமாதானம் கிடைச்சிது. ஏன் சமாதானம் வேணும்? பூமிக்கும் உன்னதத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? கீழ்ப்படியாமல் போனாங்க, தேவனுக்கு விருப்பமில்லாத செஞ்சிட்டாங்க, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், மனுஷனாகிய நாம் பாவிகளாக இருக்கிறோம். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ரெண்டுமே தனித்தனியாக நிற்குது. இப்போ ரெண்டையும் ஒன்றாக்கணும். அதுக்காகவே ஒருத்தர் வந்தார், மத்தியஸ்தராக வந்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இதை செய்யணுங்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் யாவையும் அவர் மூலமாக, யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு தேவனுக்கு பிரியம் உண்டாயிற்று. அதனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பினார். அவர் அந்த ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் எல்லாம் முறித்தார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அது மட்டும் இல்லாமல் பரலோகத்திலிருந்து நமக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுத்தார். பிதாவிடத்தில் போய் சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்காக நான் என் ரத்தத்தையே நான் சிந்தியிருக்கிறேன், இவங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பரிந்து பேசினார். அவர் பரிந்து பேசுகிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு பரலோகம் சேரும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அந்த உன்னதமான பாக்கியம் பெற்றிருக்கோம். நம்மளை எத்தனை இடங்களில் நீங்கள் பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைங்களாக இருப்பீங்க, அவருக்கு முன்பாக இருக்க போகிறீங்க, அவருடைய ஜனமாக இருக்க போகிறீங்க அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு இந்த அதிகாரம் நமக்கு எப்படி கிடைச்சது? எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் கிடைச்சது. அப்போ இயேசு எவ்வளோ நல்லவர், அவர் யாருக்கும் தீமை செய்யாதவர், யாரையும் கெடுக்காதவர், யாருக்கு எந்த கெடுதல் செய்யலை. ஆனால் தேவையில்லாமல் ஜனங்களை பிசாசை தூண்டி விட்டு
அவரை பகைக்கும்படியாக இன்றைக்கி ஜனங்களை ஏவி விட்டுட்டுருக்கிறான். ஜனங்களை எப்படி ஏவி விட்டுறான்? அவரை பகைக்கிறாங்க, இயேசுவை பகைக்கிறாங்க, அவருடைய அன்பை பகைக்கிறாங்க, அவருடைய கீழ்ப்படிதலை பகைக்கிறாங்க. அவர் செய்த தியாகங்களெல்லாம் இன்றைக்கி பழித்து பேசக்கூடிய அளவுக்கு பிசாசு ஜனங்களை ஏவி விட்டுருக்கிறான். ஆனால் நாம் இன்றைக்கு ஞானமாய் நடந்து கொண்டு தேவனை இந்த பூமியில் மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு சாட்சியாக தேவ ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். அவர் பெயரை காப்பாற்றும்படி நாம் வாழ வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உதவி. இதை செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வீடியோ பதிவில் நாம் இன்னொரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. God bless you.